மனித உணவு பழங்கள் மட்டும்தான். பழங்களை சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். மனுஷனுக்கு நோயே இல்லைன்னா ஒருத்தர் நம்புறதில்லை. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் நம்புகிறாங்க, சொன்னால் நம்புகிறாங்க. நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நீங்களும் வந்து ஒரு சிலருக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, பழங்கள் சாப்பிட்டா எந்த நோயும் வராது. நான் சொல்கிறது சரின்னு பட்டுதுன்னா அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு ஒவ்வொருத்தராக அப்படியே புரிய வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டுட்டு போக முடியும். நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் பத்தாது. நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சிலர் ஏதோ ஷேர் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து புரிஞ்சுதுன்னா அதை மறுபடி சொல்லுங்கள், புரியலைன்னா விட்டுருங்க. அது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவிய ஒன்று மனசில் நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து அதை சொல்லி புரிய வைக்கிறது அது வேஸ்ட்டு. அது நம்மளுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாகும். அதனால் வந்து அதை விட்டுருங்கன்னு சொன்னால் புரிகிற மாதிரி ஆளுகிட்ட சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற ஆளுகளாம் அதிகம் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நோய் இல்லாமல் இருந்தால் நல்லது தானே, சந்தோஷம் தானே. நம்மளால் ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்லுவாங்களேண்ணா பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது வந்து இப்போ நம்ம நோயை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு எடுக்கிற போராட்டம் வந்து நம்ம எதிர்கால குழந்தைகள், நம்மளுக்கு பின்னாடி நம்ம வர வாரிசுகள் வந்து எல்லாமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம எதுவுமே கொடுத்துட்டு போக வேண்டாம். அதுக்கு நாளைக்கு வயசான காலத்தில் போய் ஆசிரியர் படுத்துட்டு சீரழியறக்கு, பார்க்குறக்கு ஆள் இல்லாமல் சீரழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லி அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி நம்ம கொடுத்துட்டு போனாலே போதும். அது வந்து நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கணும். அப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்காக வந்து நம்ம வந்து இதை வந்து செய்யணும். நம்ம மட்டும் மாறினா பத்தாது, நிறைய பேர் மாறினா மட்டும்தான் நாளைக்கு எல்லாருமே நம்ம குழந்தைகளும் சேர்ந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்மளோட போச்சுன்னா அது நம்ம இதுகளோடய போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை நினச்சிருக்கிற ஆள் இருக்காது. ஒருத்தர் நினைக்கிறதுக்கும் 100 பேருக்கு தெரியறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு இந்த வந்து வெளியில் பரப்பணும். நம்ம வந்து நல்லதுக்கு செய்கிறோம், எதுக்கு கெடுதலுக்கு செய்கிறதில்ல. எல்லாருமே நல்லா இருக்கேன்னு நினைக்கிறதுனால தான் செய்கிறோம். எதை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆங்கில மருத்துவம் வந்து மருந்து சாப்பிட்டா கெடுதல், சிறுநீரகம் செயலிழந்துடும், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்பந்தான் நான்லாம் இப்போ அந்த வயிற்று புண்ணுக்காக வந்து டன் கணக்கில் ஆங்கில மருந்து சாப்பிட்ருப்பேன். அது அப்படி இருக்கிறப்ப தான் நான் இத்தனை நாள் இருந்திருக்கவே முடியாது. சில மருந்துனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இருந்தேன், அதையும் மறக்க முடியாது. சில மருத்துவர்கள் வந்து எனக்கு செஞ்ச உதவி வந்து, ஆங்கில மருத்துவர்கள் செஞ்ச உதவி வந்து இன்றைக்கி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அதை வந்து அதனால் ஒரு பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மற்ற மருந்துகள், அதாவது ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அது நிறைய இருக்குது. அவங்ககிட்ட போனால் ஆங்கில மருத்துவத்தை பற்றி அதை இதை குறை சொல்லி அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா மருந்துலேயுமே இருக்குது. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மருந்து வந்து எல்லா மருத்துவத்துலேயுமே இருக்குது, ஆங்கில மருத்துவத்துலேயும் இல்லை. ஆங்கில மருத்துவத்திலாவது சொல்லிடுவாங்க, நான் இந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது, அந்த மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னா. ஆனால் என்ன பண்ணுறது, கொடுத்தாகணுங்கிற சூழ்நிலையில் கொடுப்பாங்க. அதனால் வந்து ஆங்கில மருந்து கெடுதலை அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. தேவைப்படுற நேரத்துக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ எமர்ஜென்சி எதில் இருக்குது, ஆங்கில மருத்துவத்தில் தான் இருக்குது. வேறு எந்த மருத்துவத்துலையும் எமர்ஜென்சி கிடையாது. அவசர சிகிச்சை பிரிவு வந்து, அவசர சிகிச்சை மருத்துவம் வந்து ஆங்கில மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. இதே வேறு மருத்துவர் ஒருத்தர் ஹோமியோபதி இருக்குது, நாட்டு மருத்துவம் இருக்குன்னா, அவர் ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாருன்னா நேராக ஆங்கில மருத்துவத்துக்கு தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. அவர் மருத்துவத்தை வச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த மருத்துவத்துலேயும் வந்து அவசர சிகிச்சையே கிடையாது இதை தவிர. அதனால் வந்து ஆங்கில மருத்துவத்தை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஆங்கில மருத்துவம் இருந்து தான் ஆகணும். நம்ம வந்து பழங்களை சாப்பிட்டு கொஞ்சம் நோய்களை கம்மி பண்ணி
ஆங்கில மருத்துவத்துக்கு போகாத அளவுக்கு பண்ணிக்கலாம், எந்த மருத்துவத்துக்கும் போகாத அளவுக்கு பண்ணிக்கலாம். அதுதான் தவிர ஆங்கில மருத்துவம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் எனக்கு. நான் நிறைய சாப்பிட்ருக்குறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.